ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஹாய் சரண், வெல்கம் பேக் சரண். எப்படி இருக்க? ஹாய்ண்ணா ஹாய்ண்ணா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன் சரண், சூப்பரா இருக்க. இப்பதான் நல்லா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ஐபிஎல் முடியறதுக்குள்ள இன்னொரு டெஸ்ட் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. எதுக்குன்னே தெரியல. அந்த ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானோட போயிட்டு இருக்கு. வரவங்க எல்லாம் வந்து செஞ்சுரியா அடிச்சு தள்ளுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபாலோ பண்றியா ஏதாவது? நேத்து ஃபுல் மேட்ச் பார்த்தேன். நான் நல்லா இருந்துச்சு லிட்டரலா. நல்லா அவங்க நல்லா போட்டிருக்காங்க. நாம நம்மளை விடவே அந்த இவர் சலீம் நல்லா போட்டாரு. லைன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா அவங்களுடைய டெஸ்ட் ஃபார்மை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேம் நல்லா இருக்கு, பார்க்க கேம் நல்லா இருக்கு. ஆனா இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்களால ஈக்குவலா கொண்டு வர முடியல, அவ்வளவுதான். மற்றபடி நல்லா போட்டிருக்காங்க பவுலிங். அவங்க பேட்டிங் தான் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. இப்ப பேட்டிங்குமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. லைன்ல நல்லா போயிட்டு இருக்கு இப்ப. கரெக்ட் தான். ஏதோ ஒரு பிராக்டிஸ் மாதிரி அவங்களுக்கு போயிட்டு இருக்கு, ஆமா. நமக்கும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புது பவுலர்லாம் நல்லா போட்டுட்டு இருக்காரு. சரி சார், ஆமா அப்படியே சுதர். வந்து இப்ப, அப்படியே கேப்ல வந்து அந்த ஸ்குவாட் எல்லாம் வந்துச்சு, அது பாத்தியா எப்படி? என்னென்ன ஸ்குவாட் வந்திருக்குன்னா, அடுத்து வரப்போற அந்த அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து சீரியஸ்க்கான ஸ்குவாட் வந்திருக்கு, T20 ஸ்குவாடு. அப்படியே ஒரு இந்த கோடாரி எடுத்து மரத்தை வெட்டுற மாதிரி ஒரு ஆக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க ஒருத்தர் மேல. ஸ்ட்ரெயிட்டா கேப்டன்லாம் இருந்து டீம்ல இருந்து தூக்கிட்டு இன்னொருத்தர் வந்திருக்காரு. அதை பத்திலாம் பேசலாம் சரண். அதே மாதிரி ஏஷியன் கேம்ஸ்க்கு ஒரு ஸ்குவாட் போட்டிருக்காங்க. ஸோ ஆமா. ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து சீரியஸ்க்கு ஒரு ஸ்குவாட் வந்திருக்கு சரண். அது நீ எப்படி ஓவரால் ஃபர்ஸ்ட் உன்னுடைய தாட்ஸ் சொல்லு, எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினா போலாம். ஆக்சுவலி நான் ஸ்குவாட்ல வந்து எல்லாருமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாருமே செம்ம ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் தான். அதாவது அது மாதிரி என்ன சொல்லலாம்னா, கோட்டா வந்து நிறைய எல்லாம் இல்லை. 11 கோட்டா தான் இருக்கு. ஆனா ஆள் வந்து லட்சக்கணக்கான ஆள் இருக்க மாதிரி எல்லாருமே செம்ம பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா அதுக்கான வேகன்சி இங்க இல்லை. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்குவாட் அவங்க எடுத்திருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஆனா அதுலயுமே நிறைய வேலையெல்லாம் எப்பயும் போல பண்ணியிருக்காங்களோ தோணுது. பட் நல்ல ஸ்குவாட் தானே இது. ஆக்சுவலி இது வின்னிங் ஸ்குவாட் மாதிரி தான் இருக்கு. ஆஹ் பார்ப்போமே. இதுக்கப்புறம் தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு இன்டர்நேஷனல் லெவல்ல தெரிய வரும். நிறைய புது முகங்கள், கேப்டன்சி, நிறைய விஷயம் நல்லா நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஆஹ் பார்க்கலாம். நல்ல நல்ல ஸ்குவாட் தான் இது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே சார், அதான் எனக்குமே வந்து ஸ்குவாட்ல வந்து பெருசா இவங்க எந்த ஸ்குவாட் எடுத்துட்டு போனாலும் அதை வந்து வின் பண்ண தான் போகுது. அதுல டவுட்டே இல்லை எனக்குமே. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. 10 ஐபிஎல் டீம் வச்சு ஆடும்போது அதுல ஒவ்வொரு டீம், லக்னோ டீம்ல இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் போனா கூட நல்லா வின் பண்ற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் ஸ்குவாட் இருக்கு. ஸோ அது பார்க்கும்போது ஓகே தான், இந்த ஸ்குவாட் வின் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு இங்கிலாந்துல போய் கூட. பட் என்னன்னா, அந்த எல்லாரும் கேட்குற அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்ட்ரெயிட்டா வந்து உள்ள கேப்டனா ஃபிட்டின் பண்றாங்க. மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். அங்க அந்த பக்கம் வந்து மும்பை கேப்டனா இருந்த சூரியகுமார் யாதவ் வந்து அப்படியே ஆக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி பாக்குற? உனக்கு அந்த மூவ் பிடிச்சிருக்கா? ஓகேவா? அது ஓகே தானா. ஏன்னா நம்ம எப்பயுமே வின்னிங் கேப்டனை வந்து நம்ம அடுத்த வருஷம் தூக்குறது நம்ம வழக்கமா தான் வச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா வின் பண்ணாரு. அப்படியே கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு சூரியகுமார் யாதவ் கொடுத்தாங்க. அப்படியே இப்ப சூரியகுமார் வின் பண்ணாரு, தூக்கிட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். இது என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த சைக்கிள்கான ஒரு புதுமுக தேடல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி நல்ல மூவ் தான். ஆனா அதுக்காக இந்த மாதிரி சாக் பண்ற விஷயம் தான் வந்து கொஞ்சம் பிடிக்காம இருக்கு. லைக் ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத தாண்டி நீங்க டீம்ல கூட இல்லாம எடுத்த உடனே ஒரு ஆஹ் எனக்கு தெரிஞ்ச T20யோட இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் கேப்டனா ஆக்சுவல் வின்னிங் பேஸ்ல பார்த்தா இப்போ சூரியகுமார் யாதவ் தான் இருக்காரு. 42+ வின்னர்ஸ் இது வரைக்கும் ஹோம் எந்த ஒரு பைலேட்டரல் சீரிஸுமே தோக்கல. அண்ட் ஏஷியா கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி சடனா சாக் பண்ணி ஒரு கேப்டன்சில இருந்தும் டீமை விட்டு ரிமூவ் பண்ற விஷயம் தான் பிடிக்கல. ஆனா மக்களின் கேப்டனுக்கு அந்த கேப்டன்சி போனதுல ரொம்பவே நிம்மதியா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆக்சுவலி ஸ்ரேயஸ் ஐயருக்குமே வந்து ஒரு மீட்ல சொல்லியிருக்காரு. என்னன்னா லைக் நான் வந்து என்னுடைய சேஞ்ச நான் இருக்க ஃப்ளோ வந்து சேஞ்ச் பண்ண போறது இல்ல, யாருக்காகவும் நான் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நான் இந்தியன் ஸ்குவாட்லயே இருக்க போறேன் அப்படின்றத ஒரு மீட்ல சொல்லி இருந்திருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் நான். கரெக்டு தான். எனக்கு என்னன்னா, அந்த ஒரு ஐபிஎல், இப்போ இந்த ஐபிஎல்ல அந்த பஞ்சாப் விசஸ் மும்பை வான்கடே மேட்ச்ல அந்த ஒரு பவுண்டரி லைன்ல ஒரு கேட்ச் பிடிப்பாரு தெரியுமா? ஆமா. ஸ்ரேயஸ் ஐயர். அப்போ வந்து பின்னாடி வந்து சூரியகுமார் யாதவும் ரோஹித் சர்மாவும் ஆண் வாயை பொளந்து பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மூமெண்ட் அப்படியே இங்க வந்து சிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஆமா. கேப்டனா அவர் ரைஸ் ஆகுறதும் பால் ஆகுறதும் எனக்கு அப்படியே அது வந்து லிங்க் ஆகுது. அங்கேயே தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆமா. கரெக்ட். நல்ல மூவ் தான் அது. என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா, அவர் T20 இன்டர்நேஷனல் வந்து விளையாடல ஒரு 2 வருஷமா. ஆனா ஆமா. ஐபிஎல் ரெகுலரா ஆடிட்டு இருக்காரு. ஒரு சில இன்ஜுரிஸும் வந்தது.
பட் இப்போ இருக்கிற இந்தியன் டீம் செட்டப்க்கு கேப்டனா கண்டிப்பா எல்லா தகுதியுமே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஸ்ரேயஸ் ஐயர். நீ கரெக்ட். சொன்ன மாதிரி கரெக்ட். கரெக்ட் சார். ஏன்னா அப்படியே நம்ம அப்படியே அந்த வைஸ் கேப்டனுக்கு வருவோம். போன வேர்ல்ட் கப்ல வந்து அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனா இருந்தாரு. இப்போ என்னன்னா அவர் வந்து டீம்ல இருக்காரு. நீங்க வந்து மாப்பிள்ளை இவர் தான், ஆனா போட்டிருக்க ட்ரெஸ் எந்த அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டீம்ல இருக்காரு. ஆனா வைஸ் கேப்டன் மட்டும் தூக்கி திலக் வர்மா திலக் கொடுத்துருக்காங்க. வர்மா. நீ திலக் வர்மா அது எப்படி பாக்குற? அது வந்து ரைட்டுன்னு நினைக்கிறியா ஃபியூச்சருக்கு? அவங்க எந்த பேஸ்ல போறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல கேப்டன்சியா பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் இல்ல விக்கெட் கீப்பிங் இந்த ரேஞ்சில தான் நம்மளுடைய கேப்டன்சி வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு. அவங்க ஆல்ரவுண்டரையோ இல்ல ஒரு பவுலரையோ தேடி இது வரைக்கும் ஒரு கேப்டன்சி கொடுத்து போன மாதிரி எனக்கு தெரியல. அது அது ஏன் அவங்க அந்த மாதிரியான மூக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியல. திலக் வர்மா ஆஹ் அவர் மேல ஒரு அந்த பேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு. இது கண்டிப்பா எப்படி பார்க்கலாம்னா, ஒருத்தர் டீம்ல வந்து ப்ளே பண்ண வச்சே ஆகணும். ஆனா அந்த டீம்ல இடம் இல்ல. அதுக்கு வைக்கணும் அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன்சி போஸ்ட் கொடுத்துட்டா அந்த டீம்ல வச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கில் அப்படிதான் யூஸ் பண்ணாங்க போன வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து கில் அப்படி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா த்ரீ ஃபார்மேட் பிளேயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கில் அப்படி கொடுத்தாங்க. ஆனா அவர் செட் ஆகல, அவரை தூக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்ப இருக்க போதும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு சின்ன தாட் இருக்கு. கரெக்ட் தான். அதான் நீ சொன்ன மாதிரி எனக்கும் அந்த மும்பை இந்தியன்ஸ் கோட்டால இருந்து ஒரு பிளேயர் இருந்தே ஆகணும்டா இந்தியன் டீம்ல அப்படிங்கிற மாதிரி தான் போட்ட மாதிரி இருக்கு. அதுவும் சூரியகுமார் யாதவ சும்மாலாம் ஆஹ் இருக்கக்கூடாது. நான் ஒரு பொசிஷன்ல இருக்கணும். மும்பைனாலே ஒரு பொசிஷன்ல இருக்கணும். கரெக்ட். அந்த காலத்துல இருந்தே அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் மேலே கை வச்சுட்டாங்க. திலக் வர்மா ஆஹ் அவருமே வந்து இந்த ஐபிஎல்ல பெருசா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. பட் பெருசா இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அந்த பக்கம் வந்து ஒரு டீம் வந்து 2 வருஷமா சாம்பியன்ஷிப் பேக் டு பேக் அடிச்சுட்டு வந்து சும்மா உட்காந்துருக்காங்க பிளேயர்ஸ் எல்லாம். ரஜத் படிதாரு, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார்லாம் வந்து அதுவும் அந்த நேத்து நான் சீக்கி சிக்காவுடைய வீடியோ பார்த்தேன். அவங்க இதுக்கு மேல என்னதான் பண்ணணும் ஒரு பிளேயரா அப்படின்ற ஆமா. மாதிரிதான் அவரு கேக்குறாரு. நாமளும் அதை தான் கேட்கணும். எனக்கு நிஜமா புரியல சார். நீ என்னன்னா ஒருவேளை அந்த கம்பீருக்கு வந்து அந்த ஆர்சிபி லைக்கே இல்லையா? ஆர்சிபில இருந்து யாருமே எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாரா? நீ எப்படி பாக்குற? அப்படியும் பார்க்கலாம்னா பட் அது வந்து எப்படி சொல்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா இடம் இல்ல. அந்த அந்த 15 பேருக்கான ஸ்குவாட் 11 பேர் ஆட வைக்கிற இடத்துல ஆட வைக்கிறது இடம் இல்ல. அவங்க ஏன் புவியை கன்சிடர் பண்ணல அப்படின்றது எனக்கு தெரியல. அதுவும் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அப்புறம் அது இல்லாம ஒருவேளை அவங்க ஏஜ் மேட்டர்ஸ்னால பாக்குறாங்களா இல்ல ஃபியூச்சர் அடுத்த சைக்கிளுக்கு அந்த 2 இயர்ஸ். ஏன்னா இப்ப அடுத்த T20 வேர்ல்டு கப் வர போறது இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு. 1.5 இயர்ஸ் மேல இருக்கு. ஸோ அந்த சைக்கிள் வரைக்கும் அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடும் அப்படின்னு பாக்குறாங்களா இல்ல எந்த எந்த பேஸ்ல போறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனா கண்டிப்பா இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தரை வந்து கண்டிப்பா டீம்ல எடுக்கணும். அதே பட்சத்துல தேவையில்லாத நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதை நம்ம பேசுவோம். கரெக்ட் தான் நீ சொன்னது. ஏன்னா ஓகே புவனேஸ்வர் கூட நம்ம சொல்லலாம். அவங்க வந்து ரீசன் சொல்லலாம். அவருக்கு 36ன்னு ஆமா. நினைக்கிறேன். ஸோ ஆ அடுத்த 2 வருஷம் இருக்கு T20 வேர்ல்ட் கப்க்கு. சரி கொஞ்சம் கஷ்டம் தான் இன்ஜுரி வந்தா. அவர் கூட ஓகே. ஏன்னா பிரின்ஸ் ஆதா மாதிரி ஒரு யங் பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அது ஓகே. பட் வாஷிங்டன் சுந்தரோடைய பிளேஸ் நீ எப்படி பாக்குற சார்? ஏன்னா இந்த பக்கம் குருணால் பாண்டியா வந்து கிரைசிஸ் மேன் மாதிரி 2 வருஷமா செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஐபிஎல் மட்டும் இல்ல டொமஸ்டிக்லயுமே. வாஷிங்டன் சுந்தரா குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து அவர் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. பேட்டிங் வந்து நம்பர் 4 வராரு, டீசெண்டா ஆடுறாரு, ஓகே. எனக்கு தெரிஞ்ச அந்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு பவுலிங் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்னா வாஷிக்கு சாரி குருணாலுக்கு தானே போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நீ எப்படி பாக்குற? ஆக்சுவலா நம்ம குருணால் பாண்டியா பேசுறப்போ குருணால் பாண்டியா லாஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க எடுக்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. கடைசியா குருணால் பாண்டியா வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடுறப்போ 4 6 ஒரே ஓவர்ல கொடுத்து அந்த இது முடிஞ்சு அவர் கரியர் அங்கதான் முடிஞ்சு இன்டர்நேஷனல் கரியர். அந்த மேட்ச் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு என்னமோ இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட வாஷியை டீம் ஆட வைக்க போறது இல்லை. அக்சர் பட்டேலோடைய பேக்கப்பா தான் வாஷி வச்சிருக்காங்க. ஸோ வாஷி வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் முக்கியமான குரூஷியல் மேட்சஸ்ல பஞ்ச் குஜராத்ல நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. ஈவன் குருணால் பாண்டியாவுமே தான். ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவல் ஸ்டான்ஸ்ல ஐபிஎல்ல போயிட்டு இருக்கப்போ ஈவன் யாருக்கான ஃபேவரிசம் யார் பக்கம் இருக்கு, கௌதம் கம்பீரோட ஃபேவரிசம் யார் பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா வாஷி பக்கத்துல தானே இருக்கு. ஏன்னா இது நிறைய விஷயத்துல நான் பார்த்துட்டேன். அவர் ரொம்பவே வாஷிங்டன் சுந்தருக்கு ஃபேவரிசம் காட்டுறாரு. ஆக்சுவலி நேத்து கூட ஒரு சின்ன ஃபேவரிசம் பண்ணாரு. மேட்சை டிக்ளேர் பண்ண வேண்டிய இடத்துல வந்து வாஷி 50 அடிச்சதுக்கு அப்புறம் தான் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாரு. இதே வந்து வேற யாராச்சும் ஒரு பிளேயர் அவருக்கு பிடிக்காத பிளேயர் 97 96 இருந்தா கூட டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க,
ஓன் மைல் ஸ்டோன்ஸ் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது நிறைய விஷயம் வாஷிக்கு ஃபேவரா பண்றாரு. கரெக்ட். ஸோ அதுதான் தரேன், நீ சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஒரு பொசிஷன். அதே மாதிரி அஹ், நீ கேட்ட அதே அந்த ஹர்ஷித் ராணா கேஸ், த கியூரியஸ் கேஸ் ஆஃப் ஹர்ஷித் ராணா அப்படின்னு சொல்லலாம். அது நீ எப்படி பாக்குற? ஹர்ஷித் ராணா இன்ஜுரியில இருந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் பேச்சு தரேன். அதுதான் நான் இப்போ இவங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸ், டொமஸ்டிக் கிரிக்கெட்னு நம்ம இந்தியா ரேஞ்சில் வச்சிருக்காங்க. அது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இது வரைக்கும் லிட்டரலா யாருக்குமே தெரியல. அது வந்து ஒரு 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 பாவப்பட்ட பிளேயர்ஸ் தான் வந்து அதுல விளையாடுவாங்க போல. அதாவது லக்கே கிடையாது எங்களுக்கு அப்படின்றவங்களுக்காக மட்டுமே டொமஸ்டிக் கிரிக்கெட் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து ஐபிஎல் ஒரு வருஷம் ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் கொண்டு போனாங்க. ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணாரு, அதுக்கப்புறம் நல்லா பண்ணாரு. அண்ட் இன்ஜுரி ஆச்சு, இப்போ ஐபிஎல்லும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் எந்த விதமான ஒரு மெடிக்கல் அந்த அவங்களுக்கு கொண்டு போற எதுவுமே கொடுக்கல. அண்ட் எந்த விதமான ப்ராக்டிஸ் மேட்சஸுமே கொடுக்கல, ரஞ்சி ஆடல. அண்ட் விஜய் ஹசாரி டிராபிக்கு அப்புறம் தான் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா அதுவும் ஒரு பவுலர், ஈவன் நாட் பேட்ஸ்மேன் கூட ஒரு பவுலரை எப்படி ஒரு இந்தியன் ஸ்குவாட்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது ஒரு நிச்சயமா ஒரு ஒரு கொஷின் மார்க் தான். லிட்டரலா ஒரு அது எப்படி சொல்றது, அது ஒரு பாலிடிக்ஸ்னே சொல்லிட்டு போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாவே. அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர் எடுத்துட்டு போறதுக்கு நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு டொமஸ்டிக் இதெல்லாம் நடத்தணும்? அந்த காசுல நீங்க மட்டும் வச்சுட்டு போயிடலாமே. உங்க இதுக்கு ஐபிஎலுக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு போயிடலாம். மற்ற பிளேயர்ஸ் எடுக்கவே இல்லை. நான் லிட்டரலா அன்ஃபேர் மேன். இதே இப்ப ஸ்டேஸ் ஆயிருக்கு, நம்ம இப்ப சொன்ன மாதிரி ஒரு இன்ஜுரி ஆச்சு, மெடிக்கல் டெஸ்ட் முடிக்க சொன்னாங்க. அண்ட் போயிட்டு நீங்க விஜயாசாரி டிராபி ஆட சொன்னாங்க. அதுலயும் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்லையும் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் ஷமிக்கு வந்து இன்ஜுரி ஆனதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல செம bowling போட்டாரு. வேர்ல்டு கப் நம்ம ஃபைனல்ஸ் வந்ததுக்கு ரீசனே வந்து ஷமி தான் நான் சொல்லுவேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனாரு. நீங்க அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கே அவரை வந்து ரஞ்சி ரஞ்சி டிராஃபி ஆட சொன்னாங்க. ஒன் டே ஃபுல்லா அவரால் நிக்க முடியுமா, இல்ல பவுலிங் கிளியரா போட முடியுதா அப்படின்லாம் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அண்ட் ஆர்பி சிங் வந்து அவர் ஸ்டேட்டாவே போயிட்டு செலக்டர்ஸ் கமிட்டில இருக்கவர் போயிட்டு ஸ்டேட்டாவே பேசி அப்படி இருந்துமே அவரால் செலக்ட் பண்ண முடியல. ஒரு சிலருடைய ஹை பொசிஷன் ஃபேவரிசம் வந்து ஸ்குவாட்ல நிறைய வேலை இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எஸ் சார், அதேதான் சார். எனக்குமே வந்து தெரியுது, அப்புறமா நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில பிளேயர்ஸ்க்கு வந்து லாங் ரன்னு சுப்மன் கில்க்கு எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சில ம். பிளேயர்ஸ் வந்து நீங்க டைட்டில வின் பண்ணாலும் நோ 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 கோ அவுட் சைடு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்கலாம், எனக்கு தெரியல. அவங்க திரும்ப இன்னொரு அடுத்த வருஷமும் ஆர்சிபி கப்பு ஜெயிச்சா அப்பயாவது ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு வேணா அவங்க வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுதான் சார். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே ரெகுலர் தான். முக்கியமா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அந்த காலத்து சச்சின் டெண்டுல்கர் எப்படி உள்ள வந்தாரோ அந்த மாதிரி வைபவ் சூரியவன்ஷி எனக்கு ரொம்ப ஹாப்பி. குமுத ஹாப்பி அண்ணாச்சி ஆமா. அப்படின்ற மாதிரி சரண், நீ எப்படி பாக்குற? ஏன்னா அடி அந்த மாதிரி கதவை உடைச்சிட்டு வந்திருக்காரு உள்ள அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு விஷயம் தான் இது, நம்ம வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாவும் பார்க்கலாம், ஒரு மைனஸ் பாயிண்டாவும் பார்க்கலாம். ஏன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, யங்கஸ்ட் பிளேயர் டு செலக்டட் இந்த ஸ்குவாட் இந்தியன் லிஸ்ட்ல வருது இப்போ சூரியவன்ஷி தான் இருக்காரு. சச்சின் வந்து 16 இயர்ஸ்ல வந்துட்டாரு, இப்போ சூரியவன்ஷி வந்து 15 இயர்ஸ்ல உள்ள வந்துட்டாரு. லிட்டரலி இது வந்து ரொம்பவே, அதுதான் நீங்க சொன்னதான், கதவெல்லாம் உடச்சிட்டு வந்திருக்காரு. செஞ்சுரி 50 50 15 அடிச்சு வந்திருக்காரு. அவருக்கு இப்போ கண்டிப்பா இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததால கண்டிப்பா ஓப்பனிங் பொசிஷன் சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்படி கொடுத்தாங்கன்னா இஷான் கிஷன் இல்ல சஞ்சு சாம்சன் யாரோ ஒருத்தருடைய கரியர் முடிய போகுது. அப்படி கொடுத்தாங்கன்னா அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா பிளஸ் சூரியவன்ஷி ஓப்பனிங் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா அபிஷேக் சர்மா மேல கை வைக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா இஷான் கிஷன் இல்ல சஞ்சு சாம்சனுடைய கரியர் முடிஞ்சு அவ்வளவுதான். அடுத்த T20 பக்கம் அவங்களுக்கு கிட்டவே வர விட மாட்டாங்க. அந்த மாதிரியான இது முடிய போகுது. இதுதான் மைனஸ் பாயிண்டா நான் பாக்குறேன் நான். மேபி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப அயர்லாந்து சீரியஸ்ல ஏதாவது ஒரு மேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இங்கிலாந்து சீரியஸை பொறுத்த வரைக்கும் மெயின் பிளேயிங் லெவன் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த இங்கிலாந்து ம். சீரியஸ் 3-0 ஃபர்ஸ்டே வின் பண்ணிட்டா கடைசி 2 மேட்ச் வேணா ஆ. யாருக்காவது ரெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். இல்ல அவர் வெறும் ஸ்குவாட்ல கூட இருக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. பேருக்கு எடுத்து வச்சுக்கிட்டு 15 வயசு தான் ஆகுது. சும்மா அப்படியே போயிட்டு சீக்காவும் அதான் நேற்று அவர் சேனல்ல சொன்னாரு, போயிட்டு இதான் இங்கிலாந்து இதான் அயர்லாந்து போய் சுத்தி பாருங்க, ஏதாச்சும் ஸ்குவாடோட இருங்க, எல்லாரும் ஆனா எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்க அந்த மாதிரி. அவர் ஏஜ் கன்சர்ன் பண்ணி அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாருக்குமே பிசிசி ஸ்பான்சர் பண்ணி கூட்டு போறாங்க நாங்க. பார்த்தேன் அதையும். பாருங்க. அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே நான் ஏன்னா பெரியவங்களுக்கே ஹோம் சீக் வரும்போது குட்டி பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஹோம் சீக் இருக்கலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆஃப் த கண்ட்ரி போகும்போது தனியா போற அந்த ஃபீல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் போறது நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணலாம் கூட இவருக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க தனி ஃபிளைட்ல போலாம். அந்த மாதிரி ஆமா தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. கண்டிப்பா அவங்க கூட போயிட்டு சப்போர்ட்டிங் இருந்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா விளையாட வரல சார். ஏதாவது ஒரு மேட்ச் விளையாடலாம். அயர்லாந்து சீரீஸ்ல ஒரு மேட்ச், இங்கிலாந்து சீரீஸ் ஒரு மேட்ச் ஆடுவார் தான். பார்க்கலாம் எப்படி ஆடுறாரு, என்ன பண்ண போறாருன்னு. அதான் சில்லறை செதற விடுற பிளேயர்ஸ் அந்த ஒரு இதுல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். விராட் கோலிக்கு ஆமா அப்புறம் இவர் வந்தா பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு சரண். அதுவும் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். மற்றபடி ரெகுலர்ஸ் தான் சரண். நம்ம பார்த்த மாதிரி சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், அஷ்தீப் சிங் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி. யா. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ம். ஏன் ஹார்திக் பாண்டியாவை இவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அவங்க ரெஸ்டே அப்படின்னு போட்டுருவாங்க. கன்சிடர் ஏன்னா பண்ணல அப்படின்னா ரெஸ்ட். ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியாவும் பும்ராவும் சரி நான் நிறைய பார்த்துட்டேன். கண்டினியூஸா ஒரு 2 சீரியஸ் சேர்ந்தாப்புல விளையாடவே மாட்டாங்க. ஆமா ஒரு சீரியஸ் விளையாடினா ஒரு சீரியஸ் ரெஸ்ட். அது ஏன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த அளவுக்கு அவங்க பத்திரமா பாத்துக்கிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல, பும்ராவையும் ஹர்திக் பாண்டாவையும். இந்த சீரியஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லதான் சார். ஏன்னா இப்ப சிவம் துபே இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்திருக்காரு. அது ம் நான் சொல்ல. ஆமா அது நல்லா டீசெண்டா பண்ணாரு இந்த வருஷம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. பவுலிங்கும் நல்லா போட்டாரு, பேட்டிங்கும் நல்லா விளையாடினாரு பினிஷிங்ல. மேபி அதனால நிதிஷ்குமார் ரெட்டியை க்ரூம் பண்றதுக்காகவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியாக்கு ரெஸ்ட் இருக்கலாம். கொடுத்துட்டு இவரை அண்ட் நல்லா ரவி பிஷ்னாய் நல்லா உள்ள வந்ததை பத்தி எப்ப நான் யோசிக்கிறீங்க? ரவி பிஷ்னாய் உள்ள வந்திருக்காரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்குவாடுக்குள்ள வந்திருக்காரு. அது எதுக்கு தேவையா அப்படின்ற அந்த கொஸ்டின் தான் எனக்கு கொஸ்டின் இருக்கு. அதேதான். எனக்கு வந்து என்னன்னா ஏற்கனவே அக்ஷர் பட்டேல், வாஷி, வருண் சக்கரவர்த்தி 3 ஸ்பின்னருக்கு அப்புறம் ரவி பிஷ்னாயும் தேவையா? அதுக்கு பதிலா அவங்க இன்னும் ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலராவது உள்ள எடுத்துக்கலாம். ஒரு மோஷின் கான் வெளியே இருந்தாரு, நல்லா போட்ட பவுலர்ஸ்ல ரசிக் சலாம், ஆர்சிபிக்கு ஆர்சிபி கூட விட்டுரு, அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்க. மத்த டீம்ல அன்ஷுல் வந்து நல்ல கம்போஜ். பவுலர்ஸ் நிறைய பேர் போட்டு. கரெக்ட். அன்ஷுல் அன்சுல் கம்போஜ் கம்போஜ். நம்ம சிஎஸ்கேல. கரெக்ட். நல்லா போட்டாரு. அதே மாதிரி அதே ராஜஸ்தான்லயே அந்த யாஷ்ராஜ் புஞ்சா, ஆ அந்த இவரை ரவி பிஷ்ணய உட்கார வச்சுட்டு தான் அவரே எடுத்துட்டு வந்தாங்க. அவரு நல்லா பண்ணாரு நிறைய மேட்ச். ஸோ யாராவது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். திரும்பவும் திரும்பவும் ரவி பிஷ்ணா கிட்டே போற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியல சரண், இந்த மூவ் வந்து அவருக்கு முதல்ல சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. சான்ஸ் ஆமா கிடைச்சாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு பொசிஷன்ல ஒரு பேட்டரையோ இல்ல ஒரு பவுலரையோ எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சிராஜ் நம்ம டிஎஸ்பி திரும்ப உள்ள வந்திருக்காரு. அது வந்து ஒரு அதுதான் ஒரு அதுதான் இங்க வகையில சந்தோஷமா முக்கியமே. இருக்கு பர்சனலா. அது இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலர் இருந்தாதான் வந்து நல்லா கொஞ்சம் வெறி ஏத்துற மாதிரி. எப்படி நம்ம சாப்பிடும் போது பக்கத்துல ஒரு காஞ்ச மிளகாய் வச்சு கடிச்சு சாப்பிட்டா வெறி ஏறுற மாதிரி ஒரு பவுலர் கரெக்ட். அங்க கூடவே இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா எந்தூசியஸ்டிக்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோலி இல்லாதப்ப. நல்ல ஸ்குவாட் சார். ஓவரால் பார்க்கும்போது ஒரு சில பிளேயர்ஸ் நம்ம பேசினாலுமே எதுக்கு இவங்க அப்படின்னு, பட் ஓவரால் பேக்கேஜா பார்க்கும்போது நல்ல ஸ்குவாட் இது. கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அயர்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்த டீம் வந்து டூ குட் தான் நினைக்கிறேன் சார். உங்களோட தாட்ஸ் கண்டிப்பா என்ன? கண்டிப்பா. கண்டிப்பா நான் ஃபார் அயர்லாந்து இட்ஸ் டூ குட். எனக்கு என்னமோ பவுலிங் சைட்ல தான் கொஞ்சம் நம்ம அடி வாங்க போறோமோ அப்படின்னு இருக்கு. ஆஹ் பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் நம்ம எப்பயும் போல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அண்ட் ஆல்ரவுண்டர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பவுலிங் சைட்ல எனக்கு என்னமோ அயர்லாந்து சீரிஸ் சொல்ல, இங்கிலாந்து சீரிஸ் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம இங்கிலாந்து டூர் தானே, நாம தானே போறோம் இங்கிலாந்துக்கு. ஆமா. அங்க கொஞ்சம் அடி வாங்குவாங்களோ பவுலர்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது லைட்டா. ஏன்னா வாய்ப்பு புது இருக்கு. பவுலர்ஸ் வேற எடுத்துட்டு போறோம் நம்ம. ஆமா பார்க்கலாம். வாய்ப்பு ஏன்னா இருக்கு. ம், பும்ரா இல்லாம டெத்ல எப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பார்க்கணும். நீ சொன்ன மாதிரி அதுதான். எந்த பவுலர் ஸ்டெப் அப் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சரண். கண்டிப்பா எஸ் பார்க்கலாம். அதுதான். இந்த 2 ஸ்குவாட் நம்ம பேசியிருக்கோம் சரண். அடுத்தது வந்து டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம போடலாம். மேபி இந்த முடிஞ்ச ஐபிஎல்ல இருந்து அடுத்த வீடியோவா. கண்டிப்பா. இந்த வீடியோ எஸ் வெற்றிகரமா இனிதே முடிஞ்சது. நம்ம எல்லாம் கொட்டி தீர்த்துட்டோம் நம்மளுடைய குமுறலை. தேங்க்ஸ் சரண், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா.